மிதுன் சார் எடுத்த இந்த 3 நாள் செக்ஷன்ல நாங்க நிறையவே கத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் முன்னாடி பேசுறதே எல்லாருக்கும் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. நான் இதே மாதிரி யூஜில ஒரு 2 மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆனா பேசுனதே கிடையாது. ஒரு பேசணும்னு தோணும், ஆனா நிறைய தயங்கி இருக்கேன். ஆனா பேசுறதுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் சார் பேசுறதால எங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்சிது. என்ன மாதிரி நிறைய பேர் பேசுனாங்க முன்னாடி எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இவங்கெல்லாம் இவ்வளோ பேசுவாங்களா, நான் கூட இவ்வளோ பேசுவேனான்னு இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நேரில் முன்னாடி போய் பேசும்போது நீ நல்லா பேசுற, உனக்கு இது டேலண்ட் இருக்கு அப்படி சொன்னாங்க. அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. என்னை யாருமே அப்படி சொன்னதில்லை, உனக்கு இப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க. எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் எல்லாருக்கூடையுமே நாங்கள் மிங்கிள் ஆக முடிஞ்சுது. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் பிஜி 3rd யூஜி அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மிங்கிள் ஆனோம் இந்த கிளாஸில். அதுக்கப்புறமா நிறைய கிராட்டிடியூட் சொல்லி கொடுத்தாங்க, கம்பேஷன் பற்றி சொல்லி கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா நிறையவே சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு அதெல்லாம் எங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த எங்கள் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த செக்ஷன்லேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, கிராட்டிடியூடோட இருக்கணும். மற்றவங்க, அதாவது ஒவ்வொரு உயிரையும் நம்ம உயிர் மாதிரி நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த 3 நாள் செக்ஷனுமே போச்சு. நான் கொஞ்சம் டல்லாயிருமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசி வரைக்குமே ஃபஸ்ட் இருந்த அதே இன்ட்ரெஸ்ட்டோட 100% இன்வால்மெண்ட்டோட எல்லாரையுமே பேச வச்சு மார்க்லாம் கொடுத்து ரொம்ப நல்லாவே போச்சு. எனக்கு எப்படி சொல்கிறது, நான் கிராட்டிடியூட், அதாவது மற்றவங்க கிட்ட சாரி கேட்கணும். நான் ஈகோவோட இருப்பேன், ஆனால் ஒரு கொஞ்சமாச்சும் இருப்பேன். ஆனா இந்த வாட்டி என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, சரி மற்றவங்களும் நம்மள மாதிரி தான், அவங்களுக்கும் நம்மள மாதிரி ஹர்ட் ஆகும், நம்மள மாதிரி அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, அதை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது, அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, சாரி தேங்க்ஸ் காலில் விழுந்துடணும் அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். யார்கிட்டையும் சண்டை போடாம அப்படி இருக்கணும்ட்டு. அது மாதிரி எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பார்க்கணும். அது நம்ம வீட்டில் வளர்க்குற டாக்ஸ், கேட் அந்த மாதிரி இல்லாம ஸ்ட்ரீட்ல இருக்கிறதும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தான் அப்படிங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஹெல்பிங் மைண்டையும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ. இந்த செஷனில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறத விட அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, இந்த கிளாஸ் எப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த கிளாஸை பற்றி ஒன்றுமே தெரியாமல் தான் வந்தேன். இப்போ அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இந்த 3 நாளுமே நான் இதில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நல்லா ஹெல்பிங் மைண்டோடு இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன். அப்புறம் யார் என்ன உதவி கேட்டாலும் பண்ணணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டாக்ஸு, அந்த டாக்ஸ்க்கெலாம் துரத்தாமல் அதுங்களுக்கு ஏதாவது சாப்பாடு போட்டு அவங்களுக்கு அந்த டாக்ஸுக்கெலாம் ஏதாவது சாப்பாடு போட்டு அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப்பிங் பண்ணணும். நான் இந்த ப்ரோக்ராம்லேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, எனக்கு கோபம் அதிகமாக வரும். எங்கள் வீட்லேயே என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு கோவம் வரும். பேட் வேர்ட்ஸ் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த ப்ரோக்ராம் வந்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு சேஞ்சஸ் தெரியுது சார். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் என் கிளாஸில் நிறைய பேர் வரல இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது. அவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த செஷனில் ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, 2 நாளாக பண்ண ஆக்டிவிட்டீஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சீட்டு மாதிரி எல்லார் கையில் கொடுத்தப்போ அவங்க எடுத்து அதை வாட்சி எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ அந்த சந்தோஷம் அப்படியே நான் பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. இந்த கிளாஸ்லேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எந்த மீட்டிங் போனாலும் நான் அங்கெல்லாம் போய் தூங்கிடுவேன், கவனிக்கவே மாட்டேன். ஆனால் கிளாஸ் வந்ததுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டே இருந்தேன், நிறைய ஆக்டிவிட்டி பண்ணேன். அப்புறம் எனக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த ஆன்சர் சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருந்தது. அப்புறம் எந்த விஷயம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நிறைய நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் இந்த கிளாஸ்லேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கணும் நம்ம, அது நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். அப்புறமாட்டு 5 ஜீவன்களை நம்ம நம்மளை மாதிரி மதிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். எல்லாத்தையும் நம்மளை மாதிரி தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். அப்புறமாட்டு நிறைய டாஸ்க்லாம் வந்தது. அதில் நிதானம், பொறுமையாக இருக்கிறது, ஒவ்வொரு டாஸ்க்லேயும் ஒன்றுங்கிறத நாங்கள் கற்றுக்கிட்டோம். அப்புறமாட்டு நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஜாலியாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன்ல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, பொறுமை. ஏன்னா நேற்று நான் பஸ்ல போகும்போது ஒருத்தவங்க பக்கத்துல நின்றுட்டு மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க சவுண்டை கம்மி பண்ணி பாருமா அப்படி சொல்லி எனக்கு கோவம் ரொம்ப வரும். கோவம் கண்ட்ரோலே பண்ண முடியல. நம்ம மொபைல் நம்ம பார்க்க அவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னு. நேற்று அந்த இடத்துல நான் ஏதோ யோசிச்சு அவங்க கிட்ட அமைதியா இருந்தேன் அப்படின்னா, மிதுன் சார் கிளாஸ்ல நேற்று இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம் இந்த இடத்துல பொறுமையா இருந்தா லைஃப்ல இனிமேல் எல்லா இடத்துலயும் பொறுமையா இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல நான் நேற்று பொறுமையா இருந்தேன். அதே அவங்க கிட்ட நான் எதுவும் பிரச்சனை பண்ணியிருந்தா கண்டிப்பா ஏதோ அவங்களுக்கு எனக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும். மற்றபடி இந்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வரலன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்க இந்த கிளாஸை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். எல்லாத்துக்கும் வணக்கம். நான்
முன்னாடி வந்து பேசவே பயப்படுவேன். ஆனால் இப்போ நான் தைரியமாக முன்னாடி வந்து பேசுகிறேன். இந்த கிளாஸ்ல வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், அடுத்து எல்லா விலங்குகளும் நம்ம மதிக்கணும், எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இந்த கிளாஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ சார். நன்றி உணர்வோடு எப்படி இருக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டேன். ஒரு உயிருள்ள பொருள், உயிரில்லாத பொருள், அது எல்லாமே நம்மளோட ஃபோனு, லேப்டாப், அதனையும் எப்படி நம்மளாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்படிலாம் மதிக்கணும், அதுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத நான் இந்த செக்ஷன் மூலியமாக நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு கோலோட தான் வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து யார் வந்து தப்பு பண்ணாலும் சரி, நம்ம வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது. யாருனாலும் நம்ம வந்து தேங்க்ஸ் சாரி சொல்லி நம்ம வந்து பழகிக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம அம்மா அப்பா கிட்ட வந்து எந்த விஷயம்னாலும் வந்து, ஏன்னா நம்மளால எல்லா விஷயமே வந்து போல்டாக வந்து ஃபேஸ் பண்ண வந்து முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வந்து இதாகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வந்து 3 நாளும் வந்து கற்றுக்கிட்டேன் சார். இப்போ 3 நாளாக ஒரு செஷன் போய் மிதுன் சார் எங்களுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அதில் நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன்னா, ஒரு விஷயத்தை எப்படி ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த விஷயத்தில் எப்படி 100% உன்னோட எஃபர்ட்டை போடணும், அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் மூலயமா அதை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலான்றது சொல்லி தந்தாங்க. இதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் நேற்று அது ரெண்டும் இருந்தாலே லைஃப்ல நம்ம ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆயிட்டோம், இல்லை ஃபுல்லாகவே சக்ஸஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த செக்ஷன் மூலமாக உணர்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதான் சொன்னேன், இந்த 3-4 months வந்து நான் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர், எங்க அப்பா எங்க அம்மா கூட லூஸு நேரத்துக்குள்ள எடுத்து உடனே நான் வந்து என்னோட செலவுல சைக்காட்டிஸ்ட கூட்டு போறேன் பைத்தியம் முடிச்சுட்டு அப்படின்னு சொன்னா. ஆனா அந்த 3 நாள் இவ்வளவு நாள் எதுக்கு நம்மள ஏன் இவ்வளவு மாறணும்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்கு இந்த 3 நாள் செக்ஷன் வந்து எனக்கு பதில் சொன்னிச்சு அப்படிங்கறதுல இருந்து உணர்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் மீட்டிங் சார். ஏன் முடியுதுன்னே இருக்கு எனக்கு. 30 days செக்ஷன் இருந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட், சாரி, தேங்க்ஸ் அந்த மாதிரி சொல்லணும், ஈகோ பார்க்காம எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். அண்ட் நம்மளை மாதிரி தான் எல்லா உயிரும் அப்படிங்கிற மாதிரி நான் மதிக்க கற்றுக்கிட்டேன். அது ஃபஸ்ட்டு சொன்னாங்க. இந்த 2 இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடலாம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இந்த செக்ஷன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கேம்ஸ் மாதிரி சொல்லி அதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் அர்த்தம் சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. லைஃப்பில் எப்படி இருக்கணும், ஒரு உயிரில்லாத பொருள் கூட உயிர் இருக்கிற மாதிரி மதிச்சு